வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கூவத்தூரில் நடைபெற்ற மறைமுக இரகசியத்தை சசிகலா அவர்கள் வெளியிட உள்ளதாகவும், இதனால் எடப்பாடி பழனிசாமியின் உடன் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம், எடப்பாடியை முதல்வராக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்று சசிகலாவிடம் கூறியவர்கள் அதற்கான பல கோடிகள் வியாபாரம் பேசியது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவை கட்டமைப்பை மாற்றியமைத்தது என்ற அனைத்து தகவல்களையும் சசிகலா அவர்கள் வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் சொகுசாக கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு மேலாக பல நடிகைகளுடன் இருந்த வீடியோவையும் வெளியிட உள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டும் சசிகலா அவர்கள் செய்துவிட்டால் 2026 தற்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒருவேளை சுயேட்சையாக போட்டியிட விரும்பினாலும் டெபாசிட்டை இழப்பார்கள் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் கடைசி அஸ்திவாரத்தை போட ஆரம்பித்து விட்டார் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் எடப்பாடியை பொறுத்தளவிற்கு அதிமுகவை எப்படியும் தன்னிடம் ஒப்படைத்து விடுவார் என்பதற்காகத்தான் கூவத்தூரில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்தார் சசிகலா அவர்கள். இதற்கு காரணம், சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா அவர்கள் பெங்களூரு அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட வாய்ப்புகள் இறுதி கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் வேறு வழியில்லாமல் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்து பதவியை பறித்து எடப்பாடிக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது. முழுக்க கூவத்தூர் எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது இரகசிய கூட்டமாகவும் 3 மாதத்திற்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெற்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது வீடியோ மூலமாக யாரெல்லாம் எவ்வளவு பணம் பெற்றார்கள், எப்படியெல்லாம் சொகுசாக வாழ்ந்தார்கள், அதற்கான ஆவணத்தையும் ஆதாரத்தையும் வீடியோ மூலமாக சசிகலா அவர்கள் கூடிய விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். பல கோடிகள் இதனால் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அவர்களது சுய மரியாதையும் இதன் மூலமாக பாதிக்கப்படும், அவர்களது ஒழுக்கமும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இந்த முடிவை என்ன நடந்தாலும் வெளியிட உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே சசிகலா அவர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.